எங்கேயா பரசுராமங்க எருமாடா நீ சாப்பிடுங்க. தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது மேடையில் தனது உதவியாளரை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. வேளாண் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சியின் தொடக்க விழாவில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அப்போது மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது தனது உதவியாளரை அழைத்து கையில் இருந்த பேப்பரை தூக்கி எறிந்தவாறு வசை பாடினார். பரசுராமங்க எருமாடா நீ சாப்பிடுங்க. பரசுராமங்க எருமாடா நீ சாப்பிடுங்க. இந்த காட்சி சமூக ஊடகங்களில் வெளியாகி விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. வேலூர் திமுக எம்பி கதிரானந்தின் வீட்டில் நள்ளிரவு வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 12 மணி நேரம் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தலின் போது அவரது வீட்டில் சோதனை செய்த வருமான வரித்துறை அதிகாரிகள் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கதிரானந்த் எம்பி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். காட்பாடியில் உள்ள கதிரானந்தின் வீட்டில் சோதனை நடத்த நேற்று காலை 9 மணிக்கு அதிகாரிகள் சென்ற நிலையில் கதிரானந்த் வெளிநாடு சென்றிருப்பதால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டின் முன் காத்திருந்தனர். 5 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு வீடு திறக்கப்பட்டு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கதிரானந்த் கேட்டுக்கொண்டதால் வேலூர் மாநகர துணை மேயர் சுனில்குமாரை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது அங்கு திமுக தொண்டர்கள் கதிரானந்த் வீட்டின் முன்பு குவிந்தனர். பகலில் சோதனையை தொடங்கிய அதிகாரிகள் நள்ளிரவு 1:30 மணிக்கு நிறைவு செய்தனர். கதிரானந்தின் வீடு மட்டுமின்றி அவரது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் சோதனை நடைபெற்றது. வேலூர் எம்பி கதிரானந்த் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறையினர் சென்றபோது கடப்பாறை மற்றும் சுத்தியல் பயன்படுத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. காட்பாடியில் கதிரானந்த் வீட்டினுள் சோதனை நடந்தபோது கடப்பாறை எடுத்துச் செல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து கார்பெண்டர் வரவழைக்கப்பட்டு வீட்டினுள் அழைத்துச் செல்லப்பட்டார். சிறிது நேரத்தில் மரப்பொருட்கள் உடைக்கும் சத்தம் கேட்டது. வீட்டை விட்டு வெளியே வந்த கார்பெண்டர் வீட்டில் 2 கதவுகளின் பூட்டை உடைத்து திறந்ததாக தெரிவித்தார். சாவிலாம் இருந்து சொன்னாங்களாண்ணா? சாவிலாம் இல்லை. ஆவணம் பணம் சிக்கிச்சானா? திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனின் 2 வீடுகளில் சுமார் 8 மணி நேரம் நடந்த சோதனையில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணமும் ஆவணங்களும் எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கதிரானந்துக்கு சொந்தமான இடங்களிலிருந்தும் சில ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் கதிரானந்த் வீட்டில் ஆவணங்கள் ஏதும் எடுத்துச் செல்லப்படவில்லை என்று வேலூர் மாநகர துணை மேயர் சுனில்குமார் தெரிவித்தார். பழைய விசாரணை தான் அவங்க நல்ல மாதிரி பண்ணினாங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டு எதை எடுத்து போலான்ட்டு எழுதியும் கையெழுத்து. ஒரே நேரத்தில் திமுக எம்பி மற்றும் திமுக நிர்வாகி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோதனைக்கு வந்த அதிகாரிகள் யார் என தெரியவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திமுக எம்பியும் தனது மகனுமான கதிரானந்தின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் நிலையில் தலைமைச் செயலகம் சென்ற அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே சென்னையில் உள்ள வீட்டில் வழக்கறிஞர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சோதனைக்கு வந்தவர்கள் யார் என தெரியவில்லை என கூறினார். அமலாக்கத்துறை சோதனையால் துரைமுருகன் இல்லத்தில் திமுக தொண்டர்கள் குவிந்தனர். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு நிதி தராமல் நெருக்கடியை மட்டுமே தருவதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு போதுமான நிதியை வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்திய அரசு கொடுக்கின்ற நிதி சரியாக கொடுக்காவிட்டாலும் தமிழக அரசு தன்னை பொறுப்பேற்று அவர் கொடுக்கின்றார்கள். அமலாக்கத்துறை சோதனைகளின் மூலம் திமுக அரசை அச்சுறுத்த முடியாது என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இப்ப ரைடு ரைடு நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுல அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி இந்த தமிழக அரசு கொடுக்கின்றாங்க தவிர அது மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றார்கள். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏறத்தாழ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிகராக உள்ளதாகவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம்
மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 4 வயது சிறுமி லியாலட்சுமி எல்கேஜி படித்து வந்தார். இந்நிலையில் மதியம் 2 மணியளவில் கழிவறை சென்று திரும்பிய போது அங்கிருந்த கழிவுநீர் தொட்டியில் சிறுமி லியாலட்சுமி தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுமி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குழந்தையின் உடல் கைப்பற்றப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் கழிவுநீர் தொட்டியின் மீது அமைக்கப்பட்டிருந்த தகர ஷீட் சிதலமடைந்திருந்ததாகவும் அதன் மீது சிறுமி ஏறி நின்றபோது எடை தாங்காமல் உடைந்து உள்ளே விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. சிறுமி உயிரிழந்த தகவல் அறிந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் முறையாக விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் தனியார் பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். அலட்சியமாக செயல்பட்ட பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சக மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 11 மணிக்கு குழந்தை டேங்க்ல விழுந்திருக்கு. அது யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. 3 மணிக்கு ஸ்கூல் விடும்போது தான் குழந்தை தேடி இருக்கிறாங்க. மேலே இருந்து யாரோ ஒரு சார் பார்த்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு குழந்தை மேலே மிதக்குதுன்னுட்டு. அப்போ எந்த அளவுக்கு நிர்வாகம் நடக்குதுங்க? சிறுமியின் மரணத்திற்கு பள்ளி நிர்வாகம் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று பெற்றோர் தெரிவித்தனர். அந்த செப்டி டேங்க ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? அதை பார்க்க கூடாதா? ஒரு இன்டர்வல் விட்டீங்க, எல்லா குழந்தைகளும் உள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க செக் பண்ணணும்ல. ஏன் நீங்க செக் பண்ணல? அப்பவே நீங்க செக் பண்ணி அப்ப நீங்க கேட்டிருக்கணும்ல. ஏன் நீங்க செக் பண்ண விட்டதுனால தான் அந்த புள்ள உயிரே போச்சு. இந்த மாதிரி பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் உடல் உடற்கூறாய்விற்கு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா தெரிவித்தார். சந்தேகத்தின் அடிப்படையில் உரிய விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. அதுக்கு உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். அதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று அவருடைய பெற்றோர்களிடத்திலே உறுதியளித்திருக்கிறோம். இந்நிலையில் சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக அவருடைய தந்தை பழனிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதுமாக பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்களை வழங்கக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதனை பயனாளிகள் பெற்றுக் கொள்வதற்கான தேதி, நேரம் குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 796 நியாய விலை கடைகளில் 4,94,000 பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட உள்ளது. நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கிராமத்தில் அமைச்சர் TRB ராஜா பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்தார். மன்னார்குடியில் பல்வேறு பகுதிகளில் நியாய விலை கடை ஊழியர்கள் டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டோக்கன் வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அந்த மாவட்டத்தில் 4,04,953 பேர் இதனால் பயனடைவார்கள். 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது.